ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்து முடிந்திருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் அதில் பேசப்பட்டது. மொழிக் கொள்கை, இல்லை பிஜேபி மீது தாக்குதல், திமுக மீது தாக்குதல், நிறைய விஷயத்தை விஜய் அவர்கள் பேசினார். முக்கியமாக அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு மேடையில் பேசுகிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, 40-45 சீட்டுக்காக வேற எங்கேயாவது போவோம்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை உணர்த்துகிறார்களா? நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு வேற சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு சவாலா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. கேட்போம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள். அதிமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட திரு இபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட திரு ஸ்ரீதர் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைகின்றார். தாவேகாவின் சார்பில் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார். திரு ஸ்ரீதர் அவர்கிட்ட என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டணி எப்படியும் இல்லை இல்லையா, வேற ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல? அதாவது 50 வருஷமா 52 வருஷமாக அந்த அரசியல் இருக்கிற ஒரு கட்சி இந்த கேள்வியை கேட்கலாமா நீங்க? அடுத்த ஆப்ஷன் போக வேண்டியதானன்ற என்ன விஜய் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதாவது எல்லா கட்சிகளும் யதார்த்தத்தை சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர், அன்றைய முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 2த்துக்குள்ள தான் போட்டி. அப்படி நீங்க சொல்றீங்க, மற்றவங்க சொல்லுங்க. அதான் சொன்னாங்க. என்னுடைய அபிப்பிராயத்தை தான் நான் சொல்ல முடியும். அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு உரிமை இருக்கு. ரியாலிட்டி தான் சொல்கிறேன் நான். அது பின்னாடி 26 நம்ம பக்கத்தில் போகிறோம். நம்ம நான் எப்பவுமே பூஸ்டப் பண்ணி பைபோலார், அதான் இருமுனை போட்டியாக தான் இருக்குன்னு கருதுறீங்க. அதாவது இருமுனை போட்டியாக தான் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு யதார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யார் ஜெயிக்க முடியும்? அதாவது திமுக வலுவான கூட்டணியில் இருக்கு, அதை புறந்தள்ளி விட முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நினைச்சிடக்கூடாது. அவங்க ஒரு பிரதான முனை சார், அதில் மாற்று இருக்குல்ல. அதை தவிர எத்தனை முனை இருக்குன்றது. அதுக்கு தவிர அப்போ டிஎம்கே தோக்கடிக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லாம் தனித்தனியாக என்ன தோக்கடிச்ச முடியுமா? கிளீன் வாக்காக போயிடும் டிஎம்கேக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும் கண்டிப்பாக. சாதாரண தொண்டனுக்கு மேல் தெரியும் போது கட்சி தலைவர்களுக்கு அதுக்கு மேலாக வியூகம் இருக்கிற நபர்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? அப்போது ஒரு ரிலையபிள் அலையன்ஸ், ஒரு யதார்த்தமான அலையன்ஸ், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் யாருக்கு வேறு வழி இல்லை? மற்றவங்களுக்கு அதிமுக விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இந்திய நிலைமையில் இருக்குது. இனி ஒரு 5-6 மாதம் கழிச்சால தான் இருக்கும். 1. 2வது, இப்போ பேசுவாங்க, அது ஒரு கட்சியில் நாங்கள் தான் முதலமைச்சருங்கிறது அப்படி தான் பேசணும். கட்சி வளரும்போது அப்படி தான் பேசணும். அதை கட்சியை குறைச்சி மதிப்பிட்டு பேசவே கூடாது. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் காலப்போக்கில் அரசியல் சூழ்நிலையில் அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு வழியை காட்டும். இல்லை அவங்களுக்கே கண் திறந்து இல்லை அவங்களுக்கு புரியும். இல்லை அவங்களுக்கு புரியும் எப்படி சஸ்டெனன்ஸ் தனியாரெல்லாம் கதைக்கு ஆகாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது யதார்த்தம். இது தனியாக நின்று இன்னைக்குடைய காலகட்டத்தில் எந்த கட்சியும் தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாது. இதை எடுத்துக்கணும். இதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். ஸோ அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க அப்படின்னா இல்லை ஜோரில் பேசலை, கட்சிகள் அப்படித்தான் பேசணும். அதுதான் கரெக்டு, அதில் தப்புன்னு சொல்லவே முடியாது. தேர்தல் நெருங்க அவர்களுக்கு விஜயுடைய கட்சியில பொறுப்பாளர்கள் பேசுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஓகே, அந்த கட்சி அப்படித்தான் பேச வேண்டும். நானா இருந்தாலும் அப்படித்தான் பேசுவேன், அதில் தப்பு இல்லை. ஆனால் காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறும். தேர்தல் நெருங்க 2026 தேர்தல் நெருங்க மக்களுடைய மனநிலை, வாக்காளருடைய மனநிலை, பொதுவாக தேர்தலை யாரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு சீதோஷ நிலை பரவும். அதை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் பண்ணி அந்த ஃபீலர்ஸ் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. இது எல்லாம் கிராஸ் செக் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வந்துருவாருன்ற நம்பிக்கை என்ன நம்பிக்கை இல்லை. தட் இஸ் தி இம்பெண்டிங் வே. ஒரு வழியும் இல்லை, அதுதான் போகணும். வேற வழியே கிடையாது. அப்படிதான் வரணும், அப்படிதான் வரும். அப்படி வந்தா தான் டிஎம்கே ஜெயிக்க முடியும், இல்லைன்னா டிஎம்கே ஜெயிக்க முடியும். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா?
இல்லைன்னா இப்போ இருக்க டிஎம்கே தோக்கடிச்சிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கு சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும். அதுக்கு ஆல்டர்னேட் ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி எப்படி வைத்தால் அவர்கள் நிலைக்க முடியும், பேர் எடுக்க முடியும், அவர் கட்சியை மென்மேலும் வளர முடியும், அவர் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களும் எப்படி சதைப்பிடிப்பு பிடிக்க முடியும் என்பதை உணர்வார்கள். புரிஞ்சுக்கிட்டேன். விக்னேஷ், இந்த யதார்த்தத்தை எப்போ புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். அண்ணா அவரோட கருத்தை சொல்லியிருக்கார். அவர் ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மரபின் தொடர்ச்சி தான் கழகத் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரபு அதிமுக. நான் முடிச்சுக்கிறேன். அந்த ரெட்டையில வச்சுட்டு அவங்க தளபதி நான் முடிச்சுக்கிறேன். பெரியறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சி தலைவர் எல்லாம் மக்கள் தலைவர்கள், யாரோட பேட்டர்னும் கிடையாது. அதனால யாரையும் ஸ்டிக் ஆன் பண்ண தேவையில்லை. புரட்சி தலைவர் அவர்களின் மரபின் தொடர்ச்சி தான் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். இந்த திமுக மன்னராட்சியை 2026 வீழ்த்த போகிற ஜனநாயக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். இதை நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த திமுக மன்னராட்சி 2011 போன மாதிரி எதிர்கட்சியாக கூட வராது. பிலோ த 30 தான் வரும். எழுதி வச்சுக்கோங்க. பிலோ 30னா சீட்ஸ் 30 சீட்டு. அதிமுக 30 சீட்டு குறைவா தான். திமுக 2011 நான் கோட் பண்றேன். 2011 போல பிலோ 30 தான் வரும். இல்ல, அதான் அது வந்து நீங்க தனியா நின்று செய்ய முடியுமான்னு தான் அவர் கேட்கிறார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தலைவருக்கு அப்புறம் தமிழக மக்கள் கிட்ட, தமிழக மக்களின் ஒவ்வொரு வீட்லையும் அண்ணனா தம்பியா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கிற ஒரு மக்கள் தலைவரா, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா எங்க வெற்றி தலைவர் தான் இருக்கார். இந்த விஜயகாந்த் குடும்பத்துல ஒருத்தர் தான் சார், கமலஹாசனும் குடும்பத்துல ஒருத்தர் தான் சார், ரஜினிகாந்த் குடும்பத்துல. டோன்ட் கம்பேர் அன்கம்பரபிள். அவங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுவீங்க. நான் அத இப்ப முன்னாடி தெரிஞ்ச விஜயகாந்தோட கம்பேர் பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் கம்பேர் அன்கம்பரபிள். எங்க தளபதி வந்து ஒரு என்டிஆர் மாதிரி, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு 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 தன்னோட ப்ரொஃபஷனல்ல பீக்ல இருக்கிறப்போ அதை குவிட் பண்ணிட்டு வந்திருக்கார். சிலர் மாதிரி அதாவது எப்படின்னா, இவங்க டிஎம்கே காரங்க சொல்லுவாங்க பிஜேபியோட பி டீம்னு. ஆனால் அப்படி உண்மையிலே ஐயா கமல் அவர்கள் பிஜேபியோட பி டீம்னா இப்போ தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது பிஜேபியோட ஏ டீம்ல. ஏன்னா டிஎம்கேயோட அகில இந்திய தலைவரே பிரதமர் மோடி அவர்கள் தான். அதனால அவங்களோட கிளைக்கழகத்தில் போய் இணைஞ்சிருக்கார். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, டிஎம்கே இப்படிதான் முன்னாடியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணாங்க. அதனால இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான வீகம் எங்க தளபதி கிட்ட இருக்கு. நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது, நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றோம். எங்க தேர்தல் அதீத நம்பிக்கை கூட சில சமயம் சரிக்கு. எங்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், எங்களுக்கு அதற்கான அஜெண்டா இருக்கு. அடுத்த 62 வாரத்துல இந்த மன்னராட்சியை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்புவதற்கான எங்கள்கிட்ட ஒரு ரோட் மேப் இருக்கு. நாங்க ஏதோ வார்த்தைக்கு சொல்லல, இவர்களோட பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். இந்த மன்னராட்சியை எங்க அடித்தா வீழ்த்த முடியும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அதை அடிப்போம், வீழ்த்துவோம். கேட்போம். திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜயால முடியும் அப்படிங்கிற அவங்க திட்டம்லாம் வச்சுருக்கோன்றாங்களே, அடுத்த 60 வாரத்துக்கு திட்டம் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ரோட்டில் ஓடவே இல்லை அந்த காரு. இது வரைக்கும் விஜய் பேசினது வந்து 1 மணி நேரம். இந்த 2000 பேர் கலந்துக்கிட்ட இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா உட்பட பேசினது 1 மணி நேரம் தான் பேசியிருக்காரு. அதுலேயும் வந்து மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஹிந்தின்னு சொல்ல, பிஜேபின்னு சொல்ல. பிரசாந்த் கிஷோர் வந்து எங்களோட ட்ராவல் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கெட் அவுட் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் கேம்பெயினில் கையெழுத்து போட சொன்னால் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி வர்றார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவர் தான் கட்சி தலைவர் மாதிரி இருக்கார். விஜய் கட்சி தலைவர் மாதிரி தெரியல. லெங்தி ஸ்பீச்சும் அவருக்கு தான். அந்த கட்சியோட ஃபேஸ் யாருன்றதே எல்லாருக்குமே தெரியும்ல. இதில் என்ன இருக்குது சார்? கேஸ்ட் எல்லாம் இதுதான் திமுகவோட பெரியார்கிட்ட கற்றுக்கிட்டதா? நீங்கள் ஒரு நபரை கேஸ்ட் சொல்றீங்க, பெரியார் இதுதான் சொல்லி கொடுத்தாரு. அவர் அர்ஜுன் ரெட்டின்னு தான் ஏற்கனவே ஐடென்டிஃபை ஆயிருக்கு. இப்போ எப்படிங்க வச்சிருக்காரு? என் பேரை நான் தாங்க சொல்லணும். இது தப்பான விஷயம். அதுக்காண்டி இன்டர்ஃபியர் என்ன? ஓகே, இன்டர்ஃபியரன்ஸ் அக்செப்டட். ஆதவ் அர்ஜுன், ஓகே, ஆதவ் அர்ஜுன் தான் அதிகமாக பேசுகிறாரு. 40-45 சீட்டுக்கு மேலெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு எம்எல்ஏவா நிற்போமா அந்த மாதிரிலாம் நாங்கள் போவோம். 45 தான் இவங்க ஆஃபரோ? அது இவங்களோட பிட்வீன் தெர் இஸ் அ இன்டைரக்ட் நெகோசியேஷன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பட் ஆஃபர் ரிஜெக்டட்.
ஆஃபர் ரிஜெக்டட். 70-80க்கு மேலே கேட்டார்னா அவரோட ஓப்பனாவே 40-45 முடியாதுன்ட்டாரே அவர் ஸ்டேஜ்லயே. இவங்க பிளான் என்னன்னா பவன் கல்யாண் பிளான் ஒன்று வந்தது. பவன் கல்யாண் வந்து ஒரு 30-40 அந்த சீட்டுகளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட டெப்டி சிஎம் அவர் தான் பவன் கல்யாண். ஆனால் இவரோட பிளான் வந்து குமாரசாமி பிளான், கர்நாடகா பிளான். சிஎம்ஏ ஆயிடுறது டைரக்டா. 2 வருஷம் நீ சிஎம், 2 வருஷம் நான் சிஎம். உனக்கு 117, எனக்கு 117. ஓ ரைட்டுங்களா? லாலு நிதிஷும் பிரிச்சுக்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இவங்க வராங்க. ஸோ இவங்களுடைய நீங்கள் சொல்லிங்களே ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படி தான் அவர் சொல்கிறார். ஸ்ரீதர் சார் சொன்னார் அதெல்லாம் நியாயம்தான். ரைட்டுங்களா? புரட்சி தலைவர் கூட எம்ஜிஆர் கூட முதலமைச்சர் தான் வந்தார். திமுக கூட ஆட்சி அமைப்பும் தான் வந்தாங்க. நாங்கள் வந்து மாற்று ஆட்சி அமைப்பும் தான் வந்தாங்க. ரைட்டுங்களா? விஜயகாந்தும் அப்படி தான் வந்தார், சீமானும் அப்படி தான் வந்தார், சிவாஜி கணேசனும் அப்படி தான் வந்தார், சரத்குமாரும் அப்படி தான் வந்தார், உதயநிதியும் அப்படி தான் வந்திருப்பார். அனவாசம் போவார், எழுதி வச்சுக்கோங்க. ரைட், அவர் துணை முதல்வர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடுத்து உழைத்து வரவில்லை, அரபின் நடிப்பில் வந்திருக்கார். அதான் சொல்ல வரோம், உழைத்து வரவில்லை. எம்ஜிஆர் உழைத்து. ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. அதாவது எஸ்ஏசின்னு ஒரு டைரக்டர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் இல்லை. எஸ்ஏசின்னு ஒரு டைரக்டர் இல்லைன்னா அவர் விஜயகாந்தோடு நிற்க வச்சு செந்தூரபாண்டின்னு ஒரு படத்தில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து மேலே தரலைன்னா விஜய் கிடையாது. நான் அண்ணாதுரை, நீங்கள் வந்து எம்ஜிஆர் இப்படின்னு பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட சிஎம் சப்ஜெக்ட் தான் விஜய். ரைட்டா? அவர் டைனாஸ்டிக்குள்ளே வரமாட்டாரா? அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மார்ட்டின் குடும்பத்தோடு அவர் சம்பந்தம் வைக்கலைன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லை. அவர் வந்து ஒளியின் ஓசைன்னு ஒரு திரைப்படத்தை வந்து கலைஞர் எடுக்கும்பொழுது மார்ட்டின் போய் உதவி பண்ண அந்த குட் ஆஃபீஸில் வச்சு தான் அவர் போகிறாரு. ஸோ இன்றைக்கி கிரிக்கெட் ஒரு பிரசாந்த் கிஷோர் பேசும்போது சொன்னாங்க, கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து தோனி மட்டும் இல்லை, தோனி வந்து ரெண்டு வருஷம் தடை செய்யப்பட்ட டீமில் இருந்தார். அவர் 2 வருஷம் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் தடை செய்யப்பட்ட டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ், அதில் இருந்தார் தோனி. ஓகே, அதை விடுங்க. வாரிசுக்களாக வந்திருந்தாங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு விராட் கோலி, ஒரு ராகுல் டிராவிட்லாம் கிடச்சிருப்பாங்களான்னு. ஆனால் சஞ்சய் மஞ்சரேக்கர்னு ஒரு வாரிசு வந்தார், விஜய் மஞ்சரேக்கருடைய வாரிசு. ஸோ அது வந்து ஒரு போர்டு தேர்ந்தெடுக்குது. வாரிசுன்றது வந்து இந்திய அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க. மாதவராவ் சிந்தியாவுடைய வாரிசு இன்னைக்கு மத்திய மந்திரியாக இருக்கார். ரைட்டுங்களா? அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் எடுக்கலாம். பியூஷ் கோயல் யார்? விஜய் கோயலுடைய பையன், அவர் தான் பியூஷ் கோயல். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாரிசுனா வரக்கூடாது, தலைமை பொறுப்புக்கு வர்றதில்லைன்றது தான் அவங்களோட விமர்சனம். சப்போஸ் விஜய் கோயல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுடைய தலைவராக அவர் நியமிக்கப்படுறாருன்னு வைங்க. தேவேந்திர பட்னவிஸ் வந்து மகாராஷ்டிராவில் பிஸி ஆகிட்டார், அவர் தான் எக்ஸ்பெக்டட். அவர் இல்லை. அப்போது ஒரு காம்ப்ரமைசிங் கேண்டிடேட்டாக விஜய் கோயலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சாரி பியூஷ் கோயலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் வாரிசு ஆவாரா? ஆக மாட்டார். இல்லை சார், தலைவர் பதவிக்கு அப்பா, அடுத்து மகன், அடுத்து பேரன், அப்படி வரிசையாக வர்றது தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. அது அப்படி வேற எந்த கட்சியிலையும் வரலையே. அது வேற எந்த கட்சி. உதயநிதி ஸ்டாலினை வந்து போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னவர் இதே பிரசாந்த் கிஷோர். போட்டியிடவே கூடாது, வாரிசு அரசியல் வரும்னார். ஆனால் ஸ்டாலின் வந்து போட்டியிட வச்சார். அதுக்கப்புறம் அவரை வந்து அமைச்சராக்கக்கூடாது, அதுவும் வாரிசு அரசியலுக்குள்ளே வரும்னு சொல்லி இந்த வியூக அமைப்பாளர் டிஃப்ரெண்ட்டாக சொன்னார். அதையும் மாதிரி அவர் வந்தார். ஸோ அவர் மக்கள் எங்கள் தொகுதி தான், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, எங்கள் தொகுதியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்றைக்கும் அப்ரைட்டாக அந்த மக்களுக்கு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாலிடிக்ஸ் கிடையாது. திமுககாரர் அங்கே தலை தூக்க கூட முடியாது, தப்பான விஷயங்களுக்குள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாரிசு அரசியல் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த விஷயம் இவர் பேசின அந்த கிரிக்கெட்டு, இது இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இதெல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா என்ன ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடக்குதுங்க தமிழ்நாட்டில். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகாக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. 46 கட்சிகளில் ஒரு கட்சியாக தாவேகாக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதில் போகிறாங்களா இல்லையான்னு இன்னும் சொல்லலை. ரைட்டுங்களா? ஆனாலும் அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து மாநில உரிமைகளுக்குள்ளே தலையிடுற விஷயம் சொல்லிட்டு ஒரு சீரியஸான விவாதம் போகுது. அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போது எல்கேஜி யூகேஜி சண்டேனார், இவர் பேசுகிறது ப்ரீகேஜி மாதிரி இருந்தது. இவர் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பேசுகிறார். அதாவது
நம்மளோட உரிமைன்னு கேட்கணும். தமிழக அரசு போராடுது, தமிழக மக்கள் போராடுறாங்க, நம்மளோட உரிமைன்னு கேட்கணும். கேட்கவே இல்லை. அந்த டோனுக்குள்ளே போகல. அதில் யார் கரெக்டு தப்புன்றது மாதிரிலாம் சொல்லவும் இல்லை. நம்ம கூட்டணி விஷயத்துக்கு வருவோம். நம்ம அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். சுருக்கமாக பதில் சொல்லுவோம். அண்ணனுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். திமுகவினர் அரசியலே தொழிலாக பண்ணுறதுனால தொழிலுக்கும் அரசியலுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் ரெட் ஜெயிண்டை பற்றி பேசலை. பிறப்பின் அடிப்படையில் வந்தவுடனே இளைஞரணி தலைவர், வந்தவுடனே எம்எல்ஏ சீட்டு, வந்தவுடனே அமைச்சருங்கிற இது வாரிசு அரசியல் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களை பார்த்து பரிதாபம் தான் படுறேன். அதுக்கு மேலே நான் அதை பேச விரும்பலை. இந்த டீலிமிட்டேஷன் பொறுத்தளவு நேற்றே நான் பேசிட்டேன். நாங்கள் கொடுத்தாச்சு. அண்ணன் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் அறிவாலய நியூஸ் மட்டும் தான் பார்ப்பாரு, எங்கள் நியூஸ் பார்க்க மாட்டார், விமர்சனம் மட்டும்தான் வைப்பார். அதனால் நேற்றே நாங்கள் சொல்லிட்டோம். இது தென்னிந்தியாவுக்கே இழைக்கப்படுற அநீதின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கோம். இது இந்தியாவின் கூட்டாட்சியை வீழ்த்தி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்து இந்தியா அப்படிங்கிற பிஜேபியோட லார்ஜர் கேம் பிளானோட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், டீலிமிட்டேஷன் 2026, அடுத்து ஹிந்தி திணிப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய லார்ஜர் கேம் பிளான் நான் தெளிவாக பேசியிருக்கேன். அதனால அண்ணனோட கவனத்துக்கு நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே கேட்போம். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதில் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக விஜய் தான் செயல்பட போகிறாரு அடுத்த ஓராண்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் நாங்கள் தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் நாங்கள் தான் எதிர்க்கட்சிங்கிறாங்க. சீமான் நான் தான் உண்மையிலேயே மக்களுக்கு போராடுறேங்கிறாரு. இப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு ரேஸ் மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெறியாளர் ஒரு ரொம்ப துல்லியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது என்னென்னா, இந்த எதிர்க்கட்சி தலைவர் போட்டி தான் இப்போ அதிகமாக இருக்குது. எல்லாரும் நாங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்க. பட் அடிப்படையில் யார் முதலமைச்சர் ஆகணும், யார் எதிர்க்கட்சியை தலைவர் ஆகணுன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க ஒவ்வொரு தேர்தலையும். அந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரம் தான் இது. அது பிரச்சாரத்தை தாண்டி அதில் எந்த விதமான வலுவும் இது ஒரு கட்சிக்கு சேர்க்குன்றதை நான் நம்பலை. முதல்ல இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்சி இருக்குது இல்லை ஆட்சி மாற்றம்னா ரெண்டு காரணிகள் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொன்று ப்ரோ இன்கம்பன்சி. அதாவது ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை போய் வெறுப்பு அடையி ஒரு ஏமாற்றம் அடைந்து அந்த ஆட்சியை தோற்கடிப்பது. இது முதல் காரணம் தேர்தலுக்கு. இரண்டாவது முக்கிய காரணம், இல்லை இந்த ஆட்சி நல்லா இருக்குது, இவங்க மக்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, கொள்கையில் உறுதியாக இருக்காங்க, இவங்களுக்கே இன்னொரு வாய்ப்பு தரட்டும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறது. அந்த முதல் சொன்ன பாருங்கள், இந்த வாக்காளர்கள் சலிப்பு தட்டி போய் இவர்கள் மீது அந்த சொன்னதை செய்யலை அப்படின்ற அந்த எதிர்ப்பு தான் தமிழக அரசியலில் அதிகமாக எதிரொலிச்சிருக்கு. இந்த ரெண்டு தான் முக்கியம். இதில் விஜய் வராரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிகமாக பிரச்சாரம் பண்ணுறாரா, இல்லை விஜயகாந்த் அவர்கள் கட்சி இன்றைக்கி இன்னும் பலம் ஜாஸ்தியாகுதா, இல்லை திமுக இன்றைக்கி கட்டமைப்பாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இர்ரெலவெண்ட் ஃபேக்டராக ஆகிடும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி. ஒருவேளை இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் ப்ரோ இன்கம்பன்சியும் சரியா வேலை செய்யல அப்படின்னா, இல்ல இந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டுமே சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா இப்ப திரு ஸ்ரீதர் அவர்கள் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 4 பிரியுது. சோ ஆட்டோமேட்டிக்கா திமுக ஜெயிக்க போகுது. அதுதான். இல்லை, ஸ்ரீதர் அவர்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு களத்தில் இருக்கிறது கீழே என்ன நடக்கும்ன்றது தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு. அப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அது ஒன்றா அறுவடை செஞ்சாங்கன்னா வெற்றி எதிர்கட்சி கிடைக்கும். அது நாலாபுரமும் பிரிஞ்சு போனால் அது கிட்டத்தட்ட ஆளுகின்ற அரசுக்கு உதவி செய்வது தான் அந்த கூட்டணி, இல்லை உதவி செய்கிற வேலை தான் அது. அப்படி தான் நான் புரிஞ்சுக்குவேன். இதற்கு எடுத்துக்காட்டு, கண்ணெதிரில் இருக்கிற எடுத்துக்காட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி. அது டெல்லி வெற்றி ஆகட்டும், மத்திய பிரதேச வெற்றி ஆகட்டும், இல்லை உங்களுக்கு அவங்க சத்தீஸ்கரில் அவங்க கோல் வச்சதாகட்டும், இல்லை நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க இப்போது ஒவ்வொரு மாநில தேர்தலும் சரி, இல்லை பாராளுமன்ற தேர்தலும் சரி, எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்தி அவர்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தால் பிஜேபி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அதனால மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சி ஆஹா ஓஹோ ஏத்துக்கிறாங்க அப்படின்றது புள்ளி கிடையாது. வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி அந்த மெஷினரியை நல்லா பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சிலபஸ் தமிழகத்துல ஒருவேளை எதிர்க்கட்சிகள்லாம் பிளவுபட்டு நினைச்சிங்கன்னா பிஜேபி இருக்கிற இடத்துல அங்க திமுக அந்த அறுவடை அவங்க செஞ்சிருவாங்க. ஒரு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 234 தொகுதி, கொஞ்சம் நம்பர்ஸ் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூர்மையாக புரியும். 234 தொகுதியில் கிட்டத்தட்ட முதலமைச்சர், துணை முதல்வர் சேர்த்து 30 அமைச்சர்கள் மேலே இருப்பாங்க. அப்போ ஒரு 30 தொகுதியில் அவங்க பார்த்தீங்கன்னா
ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. இது வந்து புதுசு கிடையாது. அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அப்படி அமைச்சர்கள் பெருமக்கள் கொஞ்சம் பேர் தோப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் குறைவாக இருக்கும். அப்போ என்னால் வந்து இங்கேருந்து ஒரு ஜோசியம் கிடையாது. ஆனால் நடந்த வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து ஒரு 25 தொகுதியில் வந்து திமுக ஜெயிச்சிரும். அது வந்து திமுக ஆட்சி போனாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த 25ன்றது அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ திண்டுக்கல் தொகுதி ஐ பெரியசாமி எடுத்தீங்கன்னா அவரு செல்வாக்கு அதிகமாக இருக்கு. கொளத்தூர் ஸ்டாலின் அவர்கள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அந்த ரீஜனல் தலைகர்த்தார்கள் அவங்க கிட்ட அந்த தொகுதியை புடுங்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ 25 வந்து டிஎம்கேக்கு ஆளுகின்ற அரசா இருக்கிற காரணத்தினாலையும் பதவி பலம், பணபலம், தேர்தல் யுக்தி, அந்த கட்சி உட்டமைப்பு இதெல்லாம் வச்சு போய் 25 சீட்டு. அதிமுக பொறுத்தவரை ஒரு பிரதான எதிர்கட்சி. இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 15 சீட்டு வந்து நான் சொல்ல முடியும். ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஜெயக்குமார் அவர்கள் மேபி இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலான்ற மாதிரி அங்கே பேசிக்கிறாங்க மீனவர்கள் சமுதாய மக்கள். அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் இவரெல்லாம் பணம் நன்றாக செலவு செய்யக்கூட ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் மினிஸ்டர்ஸ், முன்னாடி மினிஸ்டர்ஸா இங்கே ஒரு 20 பேர், இங்கே ஒரு 20 பேர், இங்கே ஒரு 20 பேர் ஜெயிச்சிருவாங்க. அங்க 25, இங்க 40 தொகுதி போயிடுச்சுங்களா? 230. ஆமா, 234 இல்ல, ஒரு 40 இல்ல 45 கழிச்சிருங்க. மிச்சம் வந்து உங்களுக்கு ஒரு 180 190 வரும். அதுல ஒரு 20 சீட்டு வந்து பட்டியலின மக்களுக்கு. இந்த பட்டியலின மக்களுக்கு நீங்க கேண்டிடேட் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கிறவங்க, கொஞ்சம் செலவு தேர்தலுக்கு பண்ணக்கூடியவர்கள் போடணும். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் பண்ணி சம்பாரிச்சிருக்கிற கட்சிகளோ இல்ல ஊழல் அமைச்சர்களாக குற்றச்சாட்டு இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறதா அதிமுகவும் இன்னைக்கு இருக்கிற திமுக. உதாரணம் செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சர். அப்போ இது மாதிரி ஆட்களை வைத்திருக்கும்போது அந்த 20 தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை போடுவாங்க. சமூக நீதியெல்லாம் பேசினாலும் அந்த தொகுதியில் திராவிட கட்சிகள் பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை போடுவாங்க. அப்போ அதில் ஒரு 20, அப்போ கிட்டத்தட்ட 50 தொகுதி, 234 50 தொகுதி வந்து அவர்கள் வசம் இருக்கு. நீங்க தேர்தலை சந்திக்க போறதே 175 சீட் தொகுதிக்கு தான், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் போது அதுல ஆட்சி அமைக்கணும்னா 170ல 120 ஜெயிக்கணும் அப்படின்றீங்க. ஆமாம், இந்த கணக்கு பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அவர் வந்து பிரச்சார யுக்திகள் பண்ணுவார். அவரால் ஜெயிக்க முடியல பீகார்ல. ராகுல் காந்தி ஒரு காலத்துல பிரசாந்த் கிஷோரை நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் உத்தரப்பிரதேசல பண்ணாங்க, போயிடுச்சு. ஒரு சில நேரத்தில் அவர் ஜெயிக்கிற குதிரையில பந்தயத்தை கட்டுவாரு, ஜெயிச்சிருப்பாரு. ஒரு சில நேரத்தில் வந்து ஜெயிக்காத குதிரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணி தோத்து போயிருக்காரு. இது பிரசாந்த் கிஷோர் அவர்களோட, அவர் வந்து வியாபார ரீதியாக தான் அரசியல் அணுகிறார். அவர் வந்து சர்வீஸ்க்காக எல்லாம் பண்றவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 20,000 ஊராட்சி, நகராட்சி, ஒன்றிய செயலாளர் இருக்கணும் ஒரு கட்சிக்கு. அது எந்த கட்சினா இருக்கட்டும். 10,000 வட்ட செயலாளர் இருக்கணும் மாநகராட்சியில் இருக்கிற இடத்துல. ஒரு 5,000 நகரமன்ற தலைவர்கள் இருக்கணும். ஒரு 100 மாவட்ட செயலாளர் நல்ல செயல்பாடு பண்ணக்கூடியவர் இருக்கணும். 50 தலைமை கழக நிர்வாகி இருக்கணும். அது ஐடி விங்கா இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கும், மாணவர் அணி இருக்கும், மீனவர் அணி இருக்கும். அதை தாண்டி ஒரு 50 முன்னாள் சட்டமன்ற எம்எல்ஏ. அதாவது என்னன்னா இந்த விஷயங்கள் தெரியும், எங்க எந்த பூத்துல அடி வாங்க எங்கன்னு. இதெல்லாம் விட்டுட்டு பாஜகவும் தாவேகாவும் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் வந்து பூத் லெவல் கமிட்டி, பூத் லெவல் கமிட்டி. இது பூத் லெவல் கமிட்டின்றது ரொம்ப நாளா இருக்கு. நான் சொன்ன இந்த 36,000 பதவி இருக்கு பாருங்க, இதெல்லாம் அமைஞ்சாதான் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வர முடியும். இது இருக்கா? 234 தொகுதியில விஜய் அவர்களுக்கு வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தேதியில இல்ல. இல்ல அப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி 234 வர்றதுக்கு இவங்க நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலும் அதிமுகவோட போறதுதான் வெற்றிக்கான வழி அப்படின்றீங்க. எங்க எதிரிக்கு எதிரி நண்பன் அரசியல்ல சொல்லுவாங்க. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர இதுவும் கிடையாது. இவர் வந்து 2024 தேர்தல் வரலாம் விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்களை எதிர்த்து எதுவும் பேசல. பாராளுமன்ற தேர்தலில் ஒதுங்கி இருந்தார். இப்ப 2026க்கு வராரு. உண்மையிலே மக்களுக்கு அது வந்து மகிழ்ச்சி. காரணம் என்ன? அவங்க மக்களுக்கு சாய்ஸ் தேவை. நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு துணி வாங்குறோம், இல்ல சாப்பாடு சாப்பிடறோம், நம்ம மெனு விஜய் பிஜேபி கூட சாத்தியம் ஓட்டு விஜய் பிஜேபி கூட்டணி கூட சாத்தியம்ன்றீங்களா? விஜய் பிஜேபி கூட சாத்தியம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். விஜய் ஒருவேளை பிஜேபி கூட போறாருன்னா இருக்கிற செல்வாக்கும் போயிரும் அப்படின்றது என்னோட புரிதல். தமிழகத்தும் சரி, கேரளாவும் சரி, பிஜேபி ஏத்துக்கிற நிலைப்பாடுல இல்ல. பிஜேபி ரூல்ட் அவுட்னு வச்சுக்குவோம். இப்போ அதிமுக இல்லாம விஜயால ஒரு பெரும் கூட்டணியை கட்டமைக்க முடியாதா? மற்ற கட்சிகளை வச்சு இப்போ பாமகவோ கம்யூனிஸ்டோ மற்ற ஏதோ இயக்கங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களெல்லாம் வச்சு விஜய் ஒரு மெகா கூட்டணி உருவாக்குறாரு. அப்போ அவர் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. இல்லை, நல்ல ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்டிருங்க. இந்த கேள்வி விஜய் கட்சி உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான். விஜய் நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும். விஜய் வந்து இன்னைக்கு இருக்கிறதோட பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து ஊர் கிராமங்களில் இதை விட பாப்புலராக இருந்தார்.
அப்படிப்பட்ட விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சப்போ அவரால் வெற்றி பெற முடியல. தமாக நம்ம பார்த்தோம் 3வது அணி ஒரு காலத்தில் முயற்சி பண்ணாங்க, வைகோ பார்த்தோம் 3வது அணி முயற்சி பண்ணாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு தனியாக விங்கு அமைச்சு வெற்றி கண்டது ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்துட்டு ஐயா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் கூட ஏன் ஜெயிச்சார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து பிளவுபட்டப்போ அவரு கூட தளபதிகள் தலகர்த்தாக்கள் வந்தாங்க. சைதை துரைசாமி கூட இருந்தார், மதுசூதனன் இருந்தாங்க, ஜி சோமசுந்தரம் இருந்தார், வேலூரில் ஜி விஸ்வநாதன் இருந்தார், ஜேபிஆர் இருந்தார், அன்வர் ராஜா இருந்தார், தமிழ்மகன் ஹுசேன் இருந்தாங்க, மீனவர் அணியில் ஜெயக்குமார் இருந்தாங்க. நான் இப்போ சொல்கிறவங்க எல்லாருமே அரசியலில் ஒரு 30-40 வருடம் நின்று தொடர் வெற்றிகள் நிறைய சம்பாதிச்சவங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தலைமை ஒரு கிங் இருக்கலாம், கிங்குக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். இப்போ நீங்கள் விஜய் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தேதியில் 2 தொகுதி வெற்றி வந்து உறுதியாக தெரியுது. விஜய் அவர்கள் எங்கே நின்னாலும் 234 தொகுதியில் கொளத்தூர்லையோ இல்லை சேலத்தில் எடப்பாடியில் நின்னாதான் அவர் பிரச்சனையாக இருக்கும். மிச்சம் எங்கே போய் நின்னாலுமே, ஒருவேளை சேப்பாக்கத்தில் போய் நின்னாலுமே அது வந்து டஃப்பாக தான் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன தேர்தலில் ஜெயிச்சா மாதிரிலாம் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. இந்த 2 தொகுதி தான். அது ஏன்னா கட்சி தலைமை அப்படின்ற போது மொத்தமாக இறங்கி வேலை செய்வாங்க. இப்போ விஜயோட எனர்ஜியும் ட்ரெயின் ஆகும். இது தொகுதி 232 வேற எங்க போய் நின்னாலும் விஜய் ஜெயிக்கிறாரு. அது வந்து என்னால் ஒரு பத்திரிகையாளனை யூகிக்க முடியுது. நான் அதை பார்க்குறேன். இட் மைட் ஹேப்பன், பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹையர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனன். இதை தாண்டி நீங்க 232 தொகுதிக்கு வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்க, ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நல்லவங்க கெட்டவங்கள மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதை விட ஜாஸ்தி வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு, எந்த பந்தய குதிரை ஜெயிக்கும் அப்படின்ற அந்த கணக்கு வந்து தமிழகத்துல ரொம்ப நாளா பாக்குறாங்க மக்கள். ஓகே, கேட்போம். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு. விக்னேஸ்வரன் அவர்கள்ட்ட தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நிறைய புள்ளி விவரங்கள் சொன்னார் திரு கோட்டீஸ்வரன், பார்த்துருப்பீங்க நீங்க வந்து. இவங்க 20 சீட்டு அவங்க 20 சீட்டு மினிமம் ஜெயிக்க போறாங்க. அப்போ 190 180ல் 120 ஜெயிக்கணும். இதெல்லாம் சாத்தியமான கணக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வந்து ஒரு அவரோட கணிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அண்ணன் வைக்கிற மாதிரி திமுகவில் வந்து எல்லா அமைச்சரும் ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரி சொன்னார். எல்லாரும் சொல்லு, முக்கியமானவர்களாக 10 பேர் தோத்துருவாங்கன்னு அப்படி வச்சுக்கிட்டா கூட 10 பேருக்கு மேல 2000 நான் என்ன சொல்றேன் நானு சார், நீங்க 2011 சொன்னீங்கல்ல, அந்த கணக்கே வச்சுக்கோங்க. 23 சீட்டு மினிமம் ஏத்துக்கிறீங்களா திமுகக்கு? நான் சொல்றேன் 2011ல் என்ன கணக்கு சொன்னாங்கன்னா திமுக 30%, காங்கிரஸ் 10 சதவீதத்துக்குள்ளலாம் போல. நான் என்ன சொல்றேன்னா 20 சீட்டு மினிமம் ஏத்துக்கிறீங்களா? 20 சீட்டு இவங்களுக்கு மினிமம், அவங்களுக்கு ஒரு 20 சீட்டு மினிமம் வச்சுக்கோங்க. 40 சீட்டு அங்கேயே போச்சுன்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு இயக்கு சக்தியா இருப்பார் எங்க தளபதி அவர்கள். அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸை நாங்க சார் பிராக்டிகல் கேள்விகளுக்கு பிராக்டிகலா தான் நாங்க சொல்றோம். நாங்க ஜெயிப்போம்ன்றதே எல்லாத்துக்கும் பதில் இல்ல. எப்படி ஜெயிப்பீங்கன்னு தான் அவர் கேக்குறாரு. எங்களோட இது என்னன்னா, இந்த திமுக மக்கள் மேல ஒரு நம்பிக்கை இழந்திருக்கு. மக்கள் வந்து திமுக மன்னராட்சி நம்பிக்கை இழந்திருக்கு. நாங்க புரட்சி தலைவர் மாதிரி சுற்றுப்பயணம் போக போறோம். எங்க கட்சி புரட்சி தலைவர் கட்சியே இருக்கு. நான் என்ன சொல்றேன், எங்க கட்சியோட உட்கட்டமைப்பு பணிகளை வந்து நாங்க பூத் கமிட்டி மாநாடு போட போறோம். எங்க கட்சியை கட்டமைக்கிறோம். நீங்க இது போக நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஓட்டு ஸ்பிளிட் பத்தி பேசுறீங்க. இந்த திமுகவுக்கு மன்னராட்சிக்கு எதிரான அனைத்து ஜனநாயக சக்தியையும் தளபதி அவர்கள் ஒருங்கிணைப்பார். அதுல அதிமுக உண்டா? ஜனநாயக சக்தியை ஒருங்கிணைப்பார். அதிமுக ஜனநாயக சக்தியே இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அந்தந்த காலகட்டத்திலாம் நமக்கு தெரியும். அதையே இனிமேதான் முடிவு பண்ண போறேன். அதிமுக ஜனநாயக சக்தியா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, திமுக மன்னராட்சியை வீழ்த்த நினைப்பவர்கள் எல்லா ஜனநாயக சக்தியையும் நாங்க வரவேற்கிறோம். எல்லா ஜனநாயக சக்தியையும் நாங்க வரவேற்கிறோம். பட் அலைன்ஸா மற்ற விஷயங்கள்லாம் வந்து தளபதி அவர்கள் முடிவு செய்வார். அடுத்த விஷயம் உங்க தலைமை ஏத்துக்கிட்டா அதிமுக வரலாம். நான் என்ன சொல்ல ஏதாவது ஒண்ணு கிளியரா சொல்லுங்க சார். எங்க தளபதி அவர்கள் ஒருங்கிணைப்பார். அவர்தான் தலைவர். ஆமா, அவர்தான் சிஎம். ஆமா, அவரை ஏத்துக்கிட்டா அதிமுக வரலாம். தளபதி அவர்கள் அவரை ஏத்துக்கிட்டு போவீங்களா சார்? நீங்க ஏதாவது முடிச்சுக்கிறேன் மேடம், நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, அண்ணா சொன்னாரு அவங்களுக்கு 35 சீட்டு, சாரி எங்களுக்கு 45 சீட்டு ஏடிஎம்கே கொடுக்குறாங்க. என்னமோ ஐயா இபிஎஸ் அவர்களும் எங்க தளபதி அவர்களும் பேசுற டேபிள்ல அண்ணனை வச்சுக்கிட்டு பேசுறாங்க. சொன்னது 45 இல்ல அவரு ஒரு மேடையில சொன்னாங்க. ஒரு நம்பர் நம்மளே சொல்லலாம். இப்போ நீங்க வந்து எங்களை வந்து டிஎம்டிகேயோட கம்பேர் பண்றீங்க. அவங்க வாங்கின சீட் 41. அந்த இதுல கூட சொல்லிருக்கலாம். அதுக்காண்டி நாங்க கூட்டணி பேசணும் நான் சொன்னாரு அவரு. நீங்க இன்டர்பிரேட் பண்றதுக்கு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க தெளிவா சொல்றோம், தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தளபதி அவர்கள் வந்திருக்காரு. ஒரு 300 கோடியை விட்டுட்டு 40 சீட் வாங்குறதுக்கு வரல. அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான எல்லா முடிவையும் மக்கள் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்கன்னு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த
பென்ஷன் திட்டம் சொன்னாங்க. திமுக சார் அந்த பட்டியலுக்குள்ள இப்ப விஷயம் இல்ல சார். நீங்க வந்து இல்ல நீங்க உங்களோட பதில் என்ன திமுகவோட கோர் ஓட் பேங்க் இல்லன்றேன். கோட்டீஸ்வரன் என்ன கேக்குறாரு, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேக்குறாரு. நீங்க திரும்ப என்ன சொல்றீங்க, திமுக தோத்துறோம்ன்றீங்க. அது விஷயம் இல்ல. எப்படி தோக்குன்னு சொல்றேன். திமுக அது கேள்வியே இல்ல. நீங்க சொல்றது சரின்னே வச்சுக்கோங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னே வச்சுக்கோங்க, ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி டிஸ்கஷன் வச்சுப்போம். அதை 4 பேர் பிரிச்சிட்டீங்கன்னா எங்க திமுக தான் ஜெயிக்கும்ன்றது அவரோட பாயிண்ட். நீங்க அவங்க பிரிச்சுட்டாங்கங்கிற விஷயத்துக்கு நீங்க வராதீங்க. தமிழகத்துல டிஎம்கே வேணுமா வேணாமா, அதுதான் 26ஓட அஜெண்டா. அதான் சார் ஸ்ரீதர் சாரும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடியா ஸ்டாலினான்னு வருங்கிறாரு, நீங்க இருக்க மாட்டீங்கன்றாரு. இல்ல நீங்க கிரவுண்ட்ல முடிவு பண்ணணும். ஒவ்வொரு எலெக்ஷன் சரி 21 வச்சு 26 முடிவு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஏத்துக்கணும்ல விக்னேஷ். நான் ரியாலிட்டியை தான் சொல்றேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன திரும்ப சொல்றீங்கன்னா, அப்படி நீங்களும் என்ன சொல்றீங்க, அதிமுகவும் என்ன சொல்லுது, பிஜேபி என்ன சொல்லுது, திமுக மேல அதிருப்தி இருக்கு, ஆகவே நாங்கள் ஜெயித்து விடுவோம். இப்படி 4 பேர் சொல்றீங்க. தெளிவா சொல்றோம். இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க எப்படி சார் ஜெயிப்பீங்கன்னு கேட்டா அதுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். 1971 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சி. அதுக்காண்டி 77ல நாங்க தான் எங்க தலைமையில தான் வரணும் அவங்க சொல்லல. மக்கள் தான் முடிவு பண்ணணும். போன எலெக்ஷனை வச்சு இந்த எலெக்ஷனை கனெக்ட் பண்ண முடியாது. எவ்ரி எலெக்ஷன் இஸ் a fresh election. 26இல் திமுக மன்னராட்சிக்கு சிம்ம சொப்பனம் எங்க வெற்றி தலைவர் தான். சார் அவங்க தலைமையை ஏத்துக்கிறீங்களா, யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே கூட்டணின்றாங்க. இல்ல அதை விடுங்க. அதாவது ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க, ஒரு பூத் எடுத்துக்கங்க, 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 ஓட்டை, இந்த 1000 ஓட்டையும் 40 வருஷமா 50 வருஷமா அதிமுக சந்திச்சுட்டு இருக்கு அந்த மக்களை. ஓட்டு கேட்கும்போது என்ன ஃபோர்ஸ் வேணால் வரட்டும், தப்பில்ல. நாங்கள் என்ன செய்யலை, அதிமுக இப்போ தான் கேட்கும். இப்போ கேட்க போது 26ல் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை சொல்லுங்கள். 40-50 வருஷமாக அதிமுக கட்சி இந்த ஊருக்கு இந்த பூத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யலை அடுக்குங்க, பட்டியல் போடுங்க அப்படின்னு. இப்படி தான் பிரச்சாரங்கள் இருக்கும். இந்த பிரச்சாரத்தை எந்த வேற என்ன வியூக ஒப்பாளர்களும் உடைக்க முடியாது. இது யதார்த்தம், ஃபேக்டை கேட்போம். அப்போ வாக்காளர் நினைப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி விஜய்க்குன்னு ஒரு ஃபல்கம் இருக்குது. ஒரு எலெக்ஷனில் 26ல் ஒரு 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 மவுஸ் இருக்குது. அது நான் ஒதுக்கி தள்ளலை. 4 ஓட்டுனா 1 ஓட்டு விஜய் குழுவும். ஆனால் அதே சமயத்தில் வட மாவட்டங்களில் பெருவாரியான இளைஞர்கள் விஜய் ஓட்டு போடுவாங்க. அதையும் நான் மறுக்கலை. இதெல்லாம் யதார்த்தம். இதையெல்லாம் கழித்து பார்த்து தான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு இந்த 26 தேர்தல் அருமையான சந்தர்ப்பத்தை அவர் கட்சி வளர்ப்பதற்கு கொடுத்திருக்கிறது. அவர் அதை கேபிட்டலாக பயன்படுத்தும். விஜய்க்கு எத்தனை % இருக்குன்னு நீங்கள் உங்கள் கணிப்பு? அது இனிமேல் அன்டெஸ்டட் நம்ம சொல்ல முடியாது. அது எலெக்ஷன்லாம் சொல்ல முடியும். ஒரு ஓவரால் கலெக்ஷன், ஒரு பெர்செப்ஷனை தான் இப்போ சொல்ல முடியும், டிட்டர்மினேஷனாக சொல்ல முடியாது. ஒரு பெர்செப்ஷனில் எஸ் ஈஸ் ஒரு ஃபேவரபிள் இருக்குது. அதுலேயும் செக்டர் வைஸாக இருக்குது. அது நார்த்தன் டிஸ்ட்ரிக்டில் பெருவாரியான இளைஞர்கள்ட்ட ஓட்டு இருக்கு. இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் ஜெயிக்க முடியும், அந்த யதார்த்தத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதே தான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி வாங்க சேர்ந்து நீ போய் எங்கள் தலைமையை ஏற்றிட்டு வாங்கன்றாங்க. அது நீங்கள் தான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவங்க தலைமையை ஏற்றி? இல்லை அது இந்த யதார்த்தத்தை எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா, கிரவுண்ட் ரியாலிட்டியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்ல வேண்டியதில்லை, யாருமே சொல்ல வேண்டியதில்லை. கள நிலவரம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். கள நிலவரம் அவர்களுடைய யதார்த்தத்தை புரிவார்கள். இல்லை சார், நீங்கள் எல்லாரும் சேரணுன்றீங்க, அது அவங்களும் சேர்றேன்றாங்க, நீங்கள் சிஎம் மட்டும் விஜயன்றாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் அதைத்தான் நான் திருப்பி நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது பொதுமக்களுடைய ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு யார் சிஎம், விஜய் சிஎம்னா பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சி நீங்கள் இதாக பேசுங்க. இப்போ இதாக ஒரு ஊராக தான் ஒரு பூத் எடுத்துக்கோங்க, 1000 ஓட்டு இருக்குது. விஜய் சிஎம் நான் ஓட்டு வந்து ஒரு டிஎம்கேக்கு ஒரு 300 ஓட்டு உழுதுனுவீங்க, ஏடிஎம்கேக்கு ஒரு 400 ஓட்டு உழுதுங்க, 700 ஓட்டு போச்சு. மீதி 300 ஓட்டில் 50 ஓட்டு உழுகாது. 250 தான் இந்த பிரச்சனைகள்லாம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இதை வியூகப்பாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு 1000 ஒரு பூத்துக்கு 1000 பேர் வச்சுட்டா, ஒரு தொகுதிக்கு 200 பூத்துன்னு வச்சுட்டா 2 லட்சம் ஓட்டு. இந்த 2 லட்சம் ஓட்டில் 300லேருந்து 350 ஓட்டு தான் மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம், ஏடிஎம்கே டிஎம்கே தவிர. ஓகே, இந்த இடத்த எப்படி கேபிட்டலைஸாக அவங்க கார்னர் பண்ணி, செக்ரிகேட் பண்ணி, ப்ரொடெக்ட் பண்ணி, அது அலையன்ஸோட சேர்த்து அவங்க பயன்படுறாங்களோ அதுதான் ஃபியூச்சரில் அவங்க கட்சி வளரும். இல்லை தப்பு பண்ணாங்கன்னா
விஜயகாந்துக்கு இல்லாத மவுசு ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு சந்தேகம். கேட்போம். அப்படி இருக்கும்போது அந்த 4 அணி இருக்கு இல்லையா, அந்த அணி மக்கள் நல கூட்டணியில் அந்த பாடத்தை விஜய் அவர்கள் நல்லாக தெரிஞ்சவர், அதை உதாரி தரமாட்டாருன்னு நான் நம்புகிறேன். திரு பிரகாஷ், இப்போ அதிமுக முன்னாடி இப்போ அவருடைய எஸ்டிமேட் படி நாங்கள் 50 வருஷமா களத்தில் இருக்கோம், கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் சொல்றாரு. ஆனால் அதிமுக முன்ன அளவுக்கு இப்போ வலுவா இருக்கா அப்படின்னே சிலர் வந்து கொஸ்டின் எழுப்புறாங்க. அதுதான் விஜயோட நம்பிக்கைக்கு ஒரு வேளை காரணமோ? அதிமுக ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு வேளை அதிமுக வந்து சிதைந்து போயிருக்குன்றத வந்து அவங்க கட்சியில் இருக்க ஆட்களே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் திமுக 300 ஓட்டு வாங்கினா அதிமுக 400 ஓட்டுன்னு வாங்குதுன்ற ஒரு உதாரணத்தை கூட சொன்னார். அதிமுக போன பாராளுமன்ற தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதியில் தான் லீட் பண்ணிச்சு, பாக்கி எல்லாத்தையுமே திமுக லீட் பண்ணிச்சு. இதுல வந்து விஜய் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், அப்ப அதுதான் அவங்க பெரிய நம்பிக்கையா வச்சிருக்காங்களோ. அப்ப அதிமுகவுடைய வாக்கு வந்து சரிஞ்சிரும், அதெல்லாம் நமக்கு வந்துரும் அவங்க நம்புறாங்களா? ஆமா, எம்ஜிஆர் வந்து எப்படி காங்கிரஸோட வாக்கு வங்கிக்குள்ள நடந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபியும் சரி விஜயும் சரி எல்லா புது பிளேயர்ஸும் வந்து எதிர்பார்க்கறது வந்து அதிமுக வாக்கு வங்கி தான். ஆனா விஜயகாந்த் நடந்தது வந்து அதிமுக வாக்கு வங்கிக்குள்ள நடக்கல. ரெண்டுத்துல இருந்து கொஞ்சம் அவர் நடுவுல ஒரு 15% ஓட்டு திமுக அதிமுக அல்லாத ஓட்டு. அதுதான் இப்ப சீமான் நடக்கிற இடம் வந்து அங்கதான். இந்த போலிங் பூத்துல நீங்க வந்து ஆனா அந்த ஃபிளிப் சைடு யோசிச்சு பாருங்க, என்னதான் சொன்னாலும் நீங்க அதிமுக தேயுது செதையுதுன்னு என்னென்னமோ விமர்சனங்கள் வச்சாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாலிடா ஒரு 20% குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ அவங்க இல்லாமல் வெற்றி சாத்தியமா? அவங்க இல்லாம வெற்றி சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, இப்போ விஜய் கட்சி சொல்றாங்க இல்லையா, இன்னும் மாவட்ட செயலாளர் லெவலுக்கு தான் வந்திருக்காங்க, இன்னும் பூத் லெவல் கூட இவங்க போல. பூத் லெவல் கட்சி ஒர்க்கர்ஸை ஆர்கனைஸ் பண்ணி காலனியில் ஒரு கிளை, ஊரில் ஒரு கிளை அப்படின்னு பூத் லெவல் வரைக்கும் வச்சிருக்க கட்சி 2, ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக. அதுக்கு ஈக்குவலாக பூத் லெவலில் ஒர்க்கர்ஸை கொண்டு வந்த கட்சி தேமுதிக. 50% தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க அந்த ஹைட்டெல்லாம் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ காம்ப்ளான் குடிக்கணுன்றத இவங்க யோசிச்சுக்கணும். 1. 2, பிஜேபி ஒரு பெரிய ஃபேக்டர், எல்லாரும் மறந்துடுறாங்க. பிஜேபி இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிஜேபியை டிசைட் பண்ணாமல் நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் டிபேட்டுக்குள்ளேயும் போக முடியாது. பிஜேபி வந்து வாண்ட்ஸ் ஏடிஎம்கே பேக் இன் தர் அலையன்ஸ், என்டிஏல அவங்களுக்குள்ள வரணும்னு எல்லா எஃபர்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டையன், இன்க்ளூடிங் ஆல் எஃபர்ட்ஸ். எஸ்பி வேலுமணி கல்யாண பத்திரிகை கொடுக்கறது எல்லாமே ஆல் எஃபர்ட்ஸ் தான், ரைட்டுங்களா? எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. இப்போ பிஜேபி வந்து அந்த அவங்க இப்போ அதிமுகக்கும் அந்த கதவு திறந்திருக்கும்ல, ஏன்னா இப்போ எனிவே விஜய் கதவை அடைச்சிட்டாருன்னு வச்சுக்குவோமே, அப்போ அதிமுகக்கு அடுத்த ஒரு அலையன்ஸ் வேணும், ஏதோ ஒரு சாய்ஸ் வேணும். விஜய் கதவு எப்படி அடையுன்றதை தான் நான் சொல்றேன், அதுக்கான டெஸ்டிங் தான் நான் சொல்றேன். பிஜேபி வந்து டேக் பண்ணிடுச்சு பை ப்ரெஷரைசிங் ஏடிஎம்கே. அவங்க எல்லாரையும் பண்ணிட்டாங்க. 90% ஆஃப் த பார்ட்டி இஸ் பீன் டேக்கன் ஆல்ரெடி. அப்படி பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி வந்து அவங்களுக்கு கொள்கை எதிரி இல்லை. கொள்கை வேற அரசியல் வேற இல்லை. கொள்கை தான் அரசியல், அரசியல் தான் கொள்கை. கொள்கை எதிரி வேறையா, அரசியல் எதிரி வேறையா, ரைட்டா? கொள்கை இல்லாத அரசியல். அதிமுக போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விஜய் வர மாட்டாரு. இப்போ கொள்கை எதிரியோட இவங்க போவாங்களா? ரைட்டா? இப்போ ஒய் பிரிவை வந்து பிஜேபி கொடுத்துருக்கு, விஜய்க்கு வந்து ஒய் பிரிவை கொடுத்துருக்கு. திருஞான நம்ம கவர்னர் ஆஃபீஸில் திருஞான சம்பந்தம் கிட்ட பேசி தான் வாங்கியிருக்காரு. அப்படியெல்லாம் கொடுத்தா கூட, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா கூட இவர் வந்து இப்போ ஒரே ஒரு அலையன்ஸ் பாசிபிலிட்டி தான் இப்போ இவங்க அமல்கமேஷன் ஆஃப் ஓட்டில் கேட்குறாங்க. அங்கே தான் ஆதவ அர்ஜுன ரெட்டியோட பேச்சு வருது. தாவேகா, அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக. பாஜக தான் இல்லை முடியாது நீங்களே இப்போ கொள்கை கேளுங்க, அது கொள்கை எதிரி. இதுதான் பாசிபிலிட்டி. அலையன்ஸ் வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனாதான் டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ண முடியும். இல்லை இப்போ இதுல விஜய் அல்லாம இருக்கிற என்டிஏ பிளஸ் அதிமுக நீங்க சொல்றீங்க இல்லையா, பிளஸ் ஓபிஎஸ் தினகரன் இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. அதுவே ஒரு சாலிட் ஃபார்மேஷனா இருக்கு. அது சாலிட் ஃபார்மேஷன். ஆனா இவங்களுடைய ஃபார்மேஷன் இப்போ எடப்பாடி வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை பாதுகாக்கிறதுக்கு அவர் பெரிதும் நம்பி இருக்கும் ஒரே ஒரு ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் வந்து தாவேகா தான். ஓகே, அந்த தாவேகா வந்தாதான் இந்த பிஜேபி டேஞ்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா,
அதை தவிர்த்துட்டு வேற ஒரு பிஜேபி வந்தா ஓபிஎஸ் வருவார், சசிகலா வரும், டிடிவி வரும், எல்லாரும் வரும், தலைமைக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் இல்லாம நம்ம தப்பிக்கலன்னா அண்ணன் விஜய். ஓகே ஓகே திரு ஸ்ரீதர், சுருக்கமான விளக்கம் நம்ம பிரேக் பண்ணோம். அதாவது கிராமங்களில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எல்லாரும் எம்ஜிஆர் பாட்டை போட்டு போவாங்க எலெக்ஷனில், கண்டிப்பாக போட்டு போவாங்க. அதையும் விஜய் கண்டிப்பாக போட்டு போவார். எம்ஜிஆர் பாட்டு போட்டு போகும்போது நீங்களே சொல்லுங்க, பிஜேபி கூட தான் எம்ஜிஆர் பாட்டு வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் பிஜே போட்டு போகும்போது யார் அந்த 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 எண்ணாத்தையும் எம்ஜிஆர் பாட்டு தான் போட்டுட்டு போகும். யாருக்கு உழுவுங்கிறீங்க அந்த ஓட்டு? எம்ஜிஆர் பாட்டு கேட்டா ரெட்டைலைக்கு விழுந்துரும். அதுதான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே திரு கோட்டீஸ்வரன், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். திரு இப்போ தாவேகா இல்லைங்கிற பட்சத்தில் அதிமுகவுடைய பிளான் பி என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்க திரும்ப என்டிஏக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு பிரகாஷ் அவர்கள் ஒரு பார்வை சொல்றாரு. உங்க பார்வை, நிறைவான பார்வை. இல்லை, அது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பிஜேபி வந்து என்னென்ன கணக்குகள் போட முடியுமோ, எந்தெந்த கட்சிகளை எவ்வாறு பிளவுபடுத்துறதோ, உடைக்கிறதோ, இல்லை அது நெருக்கடிக்கு உள்ளாக்குறதோ, அந்த வேலையை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீரில் இன்ஃபேக்ட் தேவ் சக்சீடட். யாருமே நினச்சி பார்க்கல ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு. அந்த ஸ்டேட்டில் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் பிஜேபி வந்து புதுசு உமர் அப்துல்லா தானே ஜெயிச்சிருக்காரு. இல்லை, ஜெயிக்கல. அவங்க கூட்டணி அங்கே வந்து கூட்டணியிலே இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு. அங்கே காங்கிரஸ் இஸ் நாட் எனிமோர் பவர்ஃபுல் கிடையாது. டெல்லியில் பார்த்தோம், இன்னைக்கு டெல்லியில் வந்து அவங்க கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறதாங்க கஷ்டம், உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் உருவாக்க பார்ப்பாங்க பிஜேபி, உருவாக்க முடியலன்னா உடைச்சிட்டு போயிடுவாங்க. பிஜேபிக்கு தேவை வந்துட்டு திமுக ஜெயிக்கக்கூடாது. மேபி அதிமுக ஜெயிச்சுட்டு கூட மறைமுக கூட்டணி கூட அதிமுகவுக்கு அவங்களுக்கு தேவை என்ன, பாராளுமன்றத்தில் ஓட்டு போடணும். பிஜேபி கொண்டு வர எல்லா கொள்கையும் கேள்வி கேட்காம போன பீரியட்ல எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி ஏத்துக்கிற திருப்பி ஒரு அதிமுக வரணும். பிஜேபிக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கூட சேர்த்துக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. அது சாத்தியக்கூறுகள் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா நான் சொல்லிடுறேன். இன்னும் தேர்தலுக்குன்னு பார்த்தா 11 மாசம், பிப்ரவரி முடிஞ்சு போச்சு, மார்ச் கணக்கு வச்சுக்கோங்க. மார்ச் டு மார்ச், அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இதுல 2 மாசம் மழை. ஒன்றும் பெருசா பிரச்சாரமோ கூட்டணியோ ஏதோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கும் மழை நேரத்தில். அப்ப நீங்க அதை பார்க்கணும். அப்ப கையில இருக்கிறது 9 மாசம். இந்த 9 மாசத்துல திமுகக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணும், ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கணும், பேச வைக்கணும், மக்களை கூட்டணி அமைக்கணும், வேட்பாளர் போடணும், செலவு பண்ணணும், வாக்காளர்களை சந்திக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. இது புரிஞ்சுக்காம 2026 26ன்னு காலம் தாத்துனாங்கன்னா அது வந்து ஆளுகின்ற அரசுக்கு சாதகமா போகும். இன்னொன்னு, 3 சாய்ஸ் இல்ல 4 சாய்ஸ் இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு சாய்ஸ் முதல்வர் வேட்பாளருக்கு, சீமான் ஒரு சாய்ஸ், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாய்ஸ், இப்ப இருக்கிற முதல்வர் திருப்பி சாய்ஸ் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் அண்ணாமலை இருக்காரு. பிஜேபியில அண்ணாமலை தான் சிஎம்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், மக்களுக்கு இதுல எல்லாம் வந்து இந்த 5 சாய்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அழகா ஏதோ ஒரு சாய்ஸை டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க இந்த பேசுற இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல எடுபடாது. மக்கள் பார்ப்பாங்க. தமிழக மக்கள் அரசியல 2016லயும் இப்படிதான் 5 சாய்ஸ் இருந்தது. திரும்ப அதிமுக ஜெயிச்சது. நான் அப்ப அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் வந்தாரு, 2 சாய்ஸ் தான் மேல டிக் ஆகும். ஏபிக்கு தான் திருப்பி கரெக்ட். அது அந்த 5 சாய்ஸ் 6 சாய்ஸ் இருந்தாலும் ஏபிக்கு தான் ஓட்டுக்கு வரும். அது வந்து ஏ வந்து விஜயா இருக்கலாம், இல்ல பி வந்து எடப்பாடியா இருக்கலாம், இல்ல ஏ திருப்பி ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் வந்து 5 முனை போட்டி வச்சாலும் சரி, 10 முனை போட்டி வச்சாலும் சரி, மக்கள் பாக்குறது இருமுனை போட்டியை தான் பார்ப்பாங்க. தேர்தல் யார் வேணா நிக்கணும். இன்னொன்னு, இப்போ ஒருவேளை இது முடிச்சுக்கிறேன், அதாவது ஒரே நிமிஷம், ஒருவேளை இப்ப விஜய் அவர்கள் அதிகபட்சமா 60 சீட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வேட்பாளர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். 60 சீட் இல்ல, மேபி வெற்றி வாய்ப்புல ஒரு 20-30 எம்எல்ஏ கூட வரலாம். 232 234 நீங்க வேட்பாளர் போட்டு 30 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினம். கம்மியா நிற்கும் போது வந்து வாய்ப்பு இருக்கும். அதிமுகவுக்குமே அது ஈஸி ஆயிடும். மேபி ஒரு 140 சீட் அவங்க நின்னுட்டு 40 சீட்டு கூட்டணி கூட கொடுத்துட்டு போவாங்க. ஓகே ரைட். நம்ம நிகழ்ச்சியை முடிக்கணும். தேங்க்யூ. நான் அதே நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பிரகாஷ் ரொம்ப சுருக்கமா ஒரு வரியார். அதாவது தாவேகா வந்து ஒரு கூட்டணியை உருவாக்க நினைக்கிற கூட்டணி எதுன்னா, தாவேகா வந்து திமுக இடத்துல நின்றுட்டு திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாத்தையும் வச்சு ஒரு அதுக்கு தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. திமுக கொடுக்காது, நாங்கள் கொடுப்போம், நாங்கள் தான் முதல்வர், இது வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். 40 சாத்தியமா? அதுக்கான ஒரு முயற்சி. அதான் 40-45 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் எல்லாரையும் கூப்பிடு, விடுதலை சிறுத்தையை கூப்பிடு, கம்யூனிஸ்ட்டை கூப்பிடு, காங்கிரஸை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்டா. புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேலே ஏறி படுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டைல் தான் அது. ஓகே. ஆனால் அது நடக்குமாங்கிறதா கேள்வி. அதான் கேள்வி. ஓகே. அடுத்த எலெக்ஷனுங்கிறது வந்து மன்னராட்சியா இல்லை ஜனநாயகன் தளபதியான்னு தான் மேட்ரு. இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னராட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் தன்னை பாதுகாக்கணும்னு தன்னோட அகில இந்திய தலைமையான பிஜேபியை எப்படியாச்சும் ஆப்போசிட் சைடை தள்ளி விட்டோம்னா
லிங்குவிஸ்டிக் ஓட்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டியும் கண்ணை மட்டும் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, திருப்பி நம்ம கோட்டையை பிடிச்சிடலான்னு கனவு காங்குறாங்க. திமுக மன்னராட்சியின் பகல் கனவை தளபதி அவர்கள் வீழ்த்துவார். பிரசாந்த் கிஷோர் முறியடிப்பார், தளபதி வீழ்த்துவார். ஓகே, தேங்க்யூ. திரு ஸ்ரீதர் நிறைவுக்கிறது. என்னுடைய நான் களத்தில் பார்க்குறது வந்து அதிமுகவுக்கு 26 ஃபேவரபுளாக இருக்குது. மக்கள் கட்சி சாராதவர்களும் அதான் சொல்கிறாங்க. ஸோ அது கூட்டணி வேணுமே. ஆனால் அது வரும் வரும் யாருங்கிறது தான் கேட்கும். வரும். பிஜேபி ஒரு ஆப்ஷனா? இல்லை கூட்டணி வரும். நான் புதுச்சலாளர் இல்லை, அது காலம் சொல்லும். அந்த காலத்தை இல்லைன்னா பிஜேபிங்கிறாரு. இது ஒரு பேப்பர் வந்து போஸ்ட்டில் கரண்ட் போஸ்ட்டில் சிக்கிக்கிற மாதிரி காற்று அடித்து ஒரு இடத்துல போய் சேர்க்கும். அந்த நிலைமை உண்டாக்கும். அது அதிமுக ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் பொறுத்திருந்து. அதிமுகவோட யார் கூட்டணி, விஜயோட யார் கூட்டணின்னு இன்னும் திரு கோட்டீஸ்வரன் சொன்னது போல் 11 மாதத்தில் நமக்கு எல்லாம் தெரிய போகுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி நேயர்களே.